World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த மூணாவது ராசியான மிதுன ராசிக்கு ஃபர்ஸ்ட் பேச வரப்போறது மை ஸ்பெஷல் சிஸ்டர் சீதனா தேவி மேம். வணக்கம். நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் மிதுன ராசினாலே ஒரு ஜாலியா இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி, அதனாலேயே இப்போ குறிப்பிட்ட அந்த 7.5 சனினால நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நீ என்னடா எதையுமே கண்டுக்காம இருக்க, அதனாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையும் தாண்டி இந்த வருஷம் செம்ம சூப்பரா இருக்க போது. உங்களுக்கு பொருளாதாரத்துல கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கு. பெரும்பணம், இது வரைக்கும் நம்ம இழந்ததை எல்லாத்தையுமே திரும்ப மீட்கக்கூடிய காலம் இது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் பாத்துக்க வேண்டியது இதுல என்ன இருக்குன்னா, நம்ம நிறைய இப்போ இனிப்பு சாப்பிடுவோம். ஓகேங்களா? அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இனிப்பு சாப்பிட தூண்டும். அதனால நம்மளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இத்தனை நாளா ஏதோ துக்கமாவே முகத்தை வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு திடீர்னு அவன் முகத்துல தேஜஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த தடவை கண்டிப்பா மிதுன ராசிக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு அப்படி அவங்க பேசுற பேச்சுலயும் சரி ஒரு அட்வைஸ் இருக்கும். அவங்களுடைய முகமே ஒரு பொலிவடைஞ்சதா இருக்கும். அப்ப அந்த மகர ராசியான மிதுன ராசியான நீங்க என்ன பண்ணணும்னா, பேசுற வார்த்தைகளை சரியான வார்த்தைகளா பேசணும். வாக்கு கொடுக்குற விஷயங்களை கூட சரியான வாக்குகளா நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களை ஃபாலோ பண்றவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு உடனே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான பாதிப்புகள் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தவிர்க்க முடியாததுதான். ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு பெரிய அளவுல வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சிறிய அளவுல முடிஞ்சிடும். அதே மாதிரி சூப்பரா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தொழில் பண்ணாம ரொம்ப பிரச்சனையா இருந்தது, தொழில்ல பிரச்சனையா இருந்தது, புதிய தொழில் ஏதாவது துவங்கலாம்னு நினைச்சாலே எனக்கு அது ப்ராப்ளம்ல தான் முடிஞ்சது அப்படிங்கிறவங்க எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் சூப்பரான ஒரு தமிழ் புத்தாண்டு இது. ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா போக போக உங்களுக்கு புதிய தொழில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழில்கள்லயும் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு இந்த தடவை வருமானம் அதிகம் கண்டிப்பா வருங்கிறத உறுதியா நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி கடன் விஷயங்கள்லயும் மாட்டிருந்திருப்போம். அந்த கடன் இத்தனை நாளா நம்ம கடன் கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளுபடியா போயிட்டே இருந்திருக்கும். ஒரு தட்டுப்பாடு இருந்துட்டே இருக்கும். கடன் கட்ட முடியாத நிலைமையில இருந்திருக்கும். ஆனா இப்ப கடன்காரங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த கடனை நீங்களே போய் கட்டிடுவீங்க. சோ அதனால உங்களுக்கு புதிய கடன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களாவே உங்களுக்கு தருவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க, கல்வி எல்லாமே கொஞ்சம் நீங்க பிரச்சனைகளை யோசிக்காம கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அதை நல்லா பண்ணீங்கனாலே அதுக்குண்டான தீர்வுகள் கரெக்டா உங்களுக்கு சேரும். இந்த தடவை உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமும் சொல்லிட்டு வர உங்களுக்கு இந்த தடவை பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் திருமணமும் கை கொடுங்க. நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. சோ இதனை தொடர்ந்து அடுத்ததா மிதுன ராசிக்கு சொல்றதுக்காக திருமதி பிரபாவதி மேம் அவர்களை வெல்கம் பண்றேன். வணக்கம் மேம். நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா ராசியோட மிதுன ராசிக்கு சிறப்பா இருக்குன்னு எங்க ஐயா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கண்டிப்பா சிறப்பா இருக்கும். பணமழையில நினைய போறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஐவிபி இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்றீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கு. ஜூனுக்கு மேல ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தைகள் திக்குவாய் பேசுறதுல எங்க குழந்தை திக்கு திக்கி பேசுது, நல்ல பேச்சாற்றல் வரல அப்படிங்கிறீங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை கொண்டுட்டு இந்த குழந்தையோட நாக்குல நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல பேச்சாற்றல் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி நீங்க நான் காதலிச்சு இருக்கேன், எங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பா இருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் 2 பெற்றோர் சம்மதத்தோட வாய்ப்பு அதிகமா இருக்கு. சைனஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அத சைனஸ் வராம பாத்துக்கோங்க. வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் கியூர் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு மிதுனத்துக்கு பணமழை சூப்பரா பொழிய போகுது. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். பூங்குதை அம்மா. வணக்கம் அம்மா. நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்.
மிதுன ராசியை பத்தி இப்போ சொல்லணும்னா இது வரைக்கும் பாதகாதிபதியான ஜென்ம குரு இப்போ நிறைய பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் பிரச்சனைகளை பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது குடும்பம் பிரிஞ்சிருப்பாங்க, காதலர்கள் பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஜூன் மாசம், அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம், அதாவது குரு பாத்தீங்கன்னா உச்சத்துக்கு வராரு. 12 வருடத்துக்கு ஒரு முறை உச்சத்துக்கு வரும்போது சோ இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு பிரிந்தவர்கள் எல்லாமே அந்த புது உறவுகள் அவங்க வீட்டுக்கு வரா மாதிரி பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே இங்க வந்து ஒண்ணு சேருவாங்க. சோ பிரிந்த காதலர்கள் ஒண்ணு சேருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை இல்லாம நிறைய பேர் வேலையை விட்டெல்லாம் வெளியே வந்திருப்பாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு உச்சம் பெற்று தன்னுடைய 10வது, அதாவது அவங்களோட தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு வந்து அதே சமயத்துல வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு 100% கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பண்ணா ஆனா நிறைய பணமழை மிதுன ராசி. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நானும் மிதுன ராசி. சோ அது வகையில் பல இருந்தாலும் டிசம்பர் மாசம் அங்க கேது பகவான் வர்றதுனால அங்க கொஞ்சம் தடையை கொடுக்கறதுனால அங்க அதாவது நம்ம இப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இந்த பொருளாதார பிரச்சனை இந்த நம்மளுக்கு பரவாயில்ல ரொம்ப சூப்பரான வருடமா இருக்கும். சோ மிதுன ராசி அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருமே ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டே வந்தாங்கன்னா நன்றிமா, ரொம்ப அற்புதம். சோ நம்ம அப்படியே டக்குன்னு நெக்ஸ்ட் பர்சனுக்கு போயிடலாம். சோ இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து மணிகண்டன் சுப்பிரமணியம் ஐயா சொல்ல போறாங்க. ஐயா வணக்கம், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருமே சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா காதல்ல மாட்டி கொள்ளக்கூடிய வந்து முக்கியமான ராசியில பாத்தீங்கன்னா மிதுன ராசி ஒண்ணு. ஏன்னா மிதுன ராசி வந்து 80% பேர் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து மாட்டிக்காத யாருமே கிடையாது. ஏன்னா அங்க உள்ள வந்து ராகவோட உள்ள திருவாதிரை இருக்கு. அப்ப காதல்ல இந்த ஆண்டு கட்டாயம் ஜெயிப்பாங்களான்னா ஜெயிப்பாங்க. ஆனா அதுல கொஞ்சம் லைட்டா பாத்தீங்கன்னா போராட்டம் இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பாக்குறாரு. அப்ப காதல்ல கொஞ்சம் போராட்டமான காலமா இருக்கும். அதே மாதிரி எங்க ஐயாவே சொல்லிட்டாரு, இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை. நீங்க ஏன்னா உங்க ராசிக்கு உண்டான உங்க ராசிக்கு உண்டான பாதகாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பாரியா பாருங்க 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு சொந்த தொழில் பண்றவங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகப்படி உங்களுடைய சொந்த ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா தசாபுத்தி வலுவா இருந்ததுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சொந்த தொழில டாப்பா வருவீங்க. அதே மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு எனக்கு வந்து பாருங்க கல்யாணமே நடக்கல அப்படின்ற பதில உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் பாரியா பாக்குறாரு. அதுவும் மீனா பாருங்க 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் இருந்து 9ஆம் பாரியா தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாரு. அப்ப வந்து பாருங்க சனி பகவான் மட்டும் பாருங்க தனியா பார்க்கல, குருவோட பார்வையில வாங்க சனி பகவான். அப்ப இந்த ஆண்டு வந்து கல்யாணம் நடக்கல சார், ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கட்டாயம் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து பாருங்க 2 குரு பயிற்சி இருக்கு. இந்த ஆண்டு வந்து 2 குரு பயிற்சி இருக்கு. முதல் குரு பயிற்சி பாத்தீங்கன்னா 1/6/2026, 2வது குரு பயிற்சி பாத்தீங்கன்னா 2வது குரு பயிற்சி பாத்தீங்கன்னா 24/10. இந்த ஆண்டு 2 குரு பயிற்சி இருக்கிறதுனால உங்க ராசிக்கு உண்டான 7ஆம் இடத்தையும் கட்டாயம் குரு பகவான் பார்ப்பார். அதனால வந்து இந்த ஆண்டு கல்யாணம் நடுமா நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய எந்த முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அவர் வந்து பாருங்க 2ஆம் இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்ப யாருக்கிட்டே வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நேரத்தை இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த ஒரு 1 இயர் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மெயினா கும்பாபிஷேகம் நடந்தாலோ அந்த இடத்துல போய் நின்றுங்க. கும்பாபிஷேகத்தை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடம் கும்பம், அதாவது வந்து கும்பத்துக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும். அதாவது மெயினா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில வாழ்க்கையில ஜெயிக்கணும் பத்ரகாளி அம்மன் வழிபாடு அவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் குறிப்பா தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. கட்டாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.